ஹாய் வெல்கம் டு சங்கீதாஸ் லிட்டில் மூமெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான அருள்மிகு முல்லைவனநாதர் ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் திருக்கோவில் திருக்கருக்காவூர். இந்த கோவில் பேர் சொன்னாலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது குழந்தை பாக்கியம். எல்லா ஸ்டேட்ல இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து அம்மனை வழிபடுறாங்க. இந்த கோவில் தஞ்சாவூர்ல இருக்கிற பாபநாசம் பக்கத்துல இருக்கிற திருக்கருக்காவுன்ற கிராமத்துல இருக்கு. கும்பகோணம்லேருந்து சுமார் 20 கிலோமீட்டர், தஞ்சாவூர்லேருந்து 25 கிலோமீட்டர். நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பாபநாசம். இங்கே இருக்கிற அம்மனுக்கு ஏன் இவ்வளோ சிறப்புன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு காலத்தில் இந்த இடத்துல நித்ருவர் முனிவர் மற்றும் அவருடைய மனைவி வேதகியும் வாழ்ந்து வந்தாங்க. இறைவன் மீது மிகுந்த பக்தி கொண்ட இவர்கள் பல ஆண்டுகள் தவம் செய்து வேதகி கர்ப்பமானார். ஒரு நாள் நிருத்துவர் முனிவர் ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்றிருந்த நேரம் ஒரு மகரிஷி ஆசிரமத்திற்கு வந்தார். கர்ப்பகால சோர்வால் வேதகியால் உடனே எழுந்து வந்து மகரிஷியை வரவேற்க முடியவில்லை. ஆனால் தவறாக புரிந்து கொண்ட மகரிஷி கோபமடைந்து உன் கர்ப்பம் அழியட்டும் என்று சாபமளித்தார். சாபத்தின் விளைவாக வேதகியின் கரு கலைந்தது. அவள் மிகுந்த வேதனையுடன் அன்னை பார்வதியை மனமுருகி வேண்டினாள். அன்னை பார்வதி உடனே அருள் புரிந்து வேதகியின் கருவை ஒரு தெய்வீக கலசத்தில் பாதுகாத்து வந்தாள். குழந்தை பிறக்க வேண்டிய சரியான காலம் வந்தபோது அன்னை அந்த குழந்தையை முழு ஆரோக்கியத்துடன் வேதகியிடம் ஒப்படைத்தாள். கருவை காத்து குழந்தையை பாதுகாப்பாக அளித்ததால் அன்னை கர்ப்பரக்ஷாம்பிகை என்று அழைக்கப்பட்டாள். கர்ப்பத்தை காக்கும் தாய் என்பதே கர்ப்பரக்ஷாம்பிகை என்ற பெயரின் பொருள். இங்கே இருக்கும் சிவபெருமான் முல்லைவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார். ஊசி நுனி போன்ற அரிய வடிவத்தில் காட்சியளிக்கிறார். முல்லை கொடி சிவலிங்கத்தை சுற்றி வளர்ந்ததாலேயே இந்த வடிவம் ஏற்பட்டதாக ஸ்தல வரலாற்றில் கூறப்படுகிறது. அதனால் இன்றும் இவருக்கு நீரினால் ஆன அபிஷேகம் செய்யப்படாமல் புனுகு மற்றும் சாத்தி வழிபாடு இந்த தலத்தின் தனி சிறப்பாகும். இந்த கோவில்ல செய்யப்படுற வழிபாடு பிரசாதம் பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் வாசலிலேயே கோவிலின் சார்பாக அர்ச்சனை பைகள் விற்கப்படுகிறது. 2 அர்ச்சனை பை கொடுப்பாங்க. ஒன்று சிவபெருமானுக்கு, இன்னொன்று கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு. பிரகாரத்தின் உள்ளே செல்லும் போது அங்கே புத்தக கடை இருக்கும். அங்கே குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்க நெய் பிரசாதம் வாங்கிக்கலாம். அங்கே பக்கத்தில் இருக்கிற போர்ட்லேயே அது எப்படி பயன்படுத்தணுன்ற டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெய்யுடன் அம்மனோட புகைப்படமும் ஒரு புக்கும் கொடுப்பாங்க. மறக்காமல் சேஞ்சாக எடுத்துகிட்டு போயிடுங்க. நிறைய இடத்துல ஜிபே யூஸ் பண்ணுறதில்ல. நெய் வாங்கின பிறகு அதுக்கு எதிரிலேயே விளக்கு கடை இருக்கும். மொத்தம் 11 தீபம் வாங்கிக்கோங்க. 2 தீபம் சிவபெருமானுக்கு, 9 தீபம் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மனுக்கு. குழந்தை வரம் வேண்டும் என்று நன்றாக வேண்டிக் கொண்டு தீபத்தை அதற்கு ஏற்ற இடத்தில் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளுங்க. முல்லைவனநாதருக்கு அர்ச்சனை செய்த பிறகு அம்மன் சன்னதிக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற அர்ச்சகர் குழந்தை பாக்கியத்துக்கான வழிபாடு செய்வாங்க. நம்ம வாங்கின நெய்யிலேருந்து கொஞ்சம் நம்ம கையில கொடுத்து அம்மன் சன்னதியில இருக்கிற வாசல்ல நல்லா முழுக சொல்லுவாங்க. மிச்சம் இருக்கிற நெய்யை அம்மன் சன்னதியில் வச்சு பிரார்த்தனை பண்ணி கொடுப்பாங்க. அதை நம்ம வீட்டுக்கு எடுத்து சென்று 1/2 லிட்டர் நெய் வாங்கி அதில் கலந்து 48 நாள் அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு அவங்க புக்கில் இருக்கிற ஸ்லோகம் சொல்லி இரவில் சாப்பிட்டுட்டு வரணும். இங்கே குழந்தை பிறந்த பிறகு துலாபாரம் மற்றும் தொட்டிலில் போடுற வழக்கமும் இருக்குது. நாங்கள் போன டைம் ஒரு 12, 12:30 இருக்கும் நட சாத்துற டைம். அப்போவே ஒரு 3-4 பேர் அவங்க குழந்தைங்கள தொட்டிலில் போட்டாங்க. இதுவே அந்த கோவிலோட சிறப்புக்கு எடுத்துக்காட்டு. இந்த கோவிலோட டைமிங் காலை 5:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும், பின்பு 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். குழந்தை பாக்கியம்காக வேண்டிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்க உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்பிக்கை ஊட்டுற விதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு கோவிலும் அதோட சிறப்புகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.